நானும் நீங்களும் எவ்வளவு உச்சக்கட்ட ஈமான்தாரி ஆனாலும் ஒரு பெண்ணோடு தனித்தால் எங்களுடைய ஈமான் பறந்துவிடும். ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். திகாமா மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு ஒரு கூட்டம் வருவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், திகாமா மலை என்றால் மக்காவிலே உள்ள ஒரு பெரிய மலை தொடர். சஹாபாக்களுக்கு காட்டி சொன்னார்கள், இந்த மலை தொடர் அளவுக்கு நன்மையோடு வருவார்கள். எந்த அளவு நன்மை தெரியுமா? அவ்வளவு நன்மை. மறுமையில் கொண்டு வந்து நன்மை வைப்பார்கள். அல்லாஹ் துகள் துகளாக்கி விடுவான். அபா மன்சூரா, ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். யாரை? சுப்ஹானல்லாஹ், பெரும் நன்மை செய்தவர்களை. அவர்கள் செய்த தப்பு என்ன? ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவருடைய பண்பாடுகளை கொஞ்சம் சொல்லுங்களேன். அவர்களை விட்டு நாங்கள் விலக வேண்டும் யா ரசூலல்லாஹ், அவர்களை விட்டு நாங்கள் ஒதுங்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அவர்களில் நாம் போகக்கூடாது யா ரசூலல்லாஹ். அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனக்கு அவர்களை நன்றாக தெரியும் என்றார்கள். எனக்கு அவர்கள் நன்றாக தெரியும். அம்மா இன்னஹும் பி இஹ்வானிக்கும், அவர்கள் வேற யாரும் இல்லப்பா, உங்களுடைய சகோதரர்கள் என்றார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்களுடைய சகோதரர்கள். இன்னஹும் பி ஜில்திக்கும், அவர்கள் உங்கள் சகோதரர் மட்டுமில்லை, இந்த அரபி தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் எந்த தோளுக்குரியவர்களோ இன்னஹும் பி ஜில்திக்கும், உங்களுடைய தோல் தான் அவர்களுக்கு இருக்கிறது. சொல்லி போட்டு சொன்னார்கள், யகுதூன மினல் லைலி கமா தகுதூன், அவர்கள் இரவை எப்படி எடுப்பார்கள் தெரியுமா? நீங்கள் இரவை எப்படி இறைவனோடு கொஞ்சி குழாவீர்களோ, எப்படி பேசுவீர்களோ, எப்படி தொழுவீர்களோ அப்படி தொழுவார்கள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த கியாமுல் லைல் தொழுதவர்களுக்கு, தஹஜ்ஜத் தொழுதவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், யகுதூன லைல கமா தகுதூன், இந்த இரவுகளை நீங்கள் எப்படி அலங்கரிப்பீர்களோ அப்படி செய்தவர்கள். இரவு தொழுகை அவ்வளவு அழகா, அவ்வளவு அற்புதமாக இரவு தொழுகையை தொழுதவர்கள். அவர்கள் செய்த பிழை என்ன யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்களோடு நின்று முஸ்லீம்களாக இருந்து இரவு தொழுகையை தொழுத அவர்கள் ஏன் நரகத்துக்கு போவார்கள்? வைதா ஹலவ், சுப்ஹானல்லாஹ், வைதா ஹலவ், அவர்கள் தனிமையானால் அல்லாஹ் போட்ட வரம்பை சர்வசாதாரணமாக மீறிவிடுவார்கள். அவர்கள் தனிமையானால் அல்லாஹ் போட்ட வரம்பை மீறுவார்கள். அவர்களை கொண்டு போய் அல்லாஹ் நரகத்தில் போடுவான். தனிமையில்